ஒருத்தர் காரை ஓட்டிட்டு போறாரு, அவர் வந்து கொஞ்சம் ஒரு வில்லங்கமான ஆளு. உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ லோக்கலாக பேசுகிற, உன் வாய்ஸ் சரியில்லை, உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லை. என் பையனை எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, கேலி பேசியிருக்காங்க. எங்கள் அம்மாலாம் அழுகுறாங்க டெய்லியும் சொல்ல போனால். என் மனசில் வந்து அவ்வளோ வலிகள் இருக்குது, அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நான் வந்திருக்கேன். நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன், நாய் மாதிரி நடத்திருக்காங்க என்ன. எவ்வளோ பேர் அவங்க இது பண்ணி பேசினாங்க, இக்னோர் பண்ணி கூட பேசினாங்க. நான் நிறைய தோல்விகளை கடந்து வந்திருக்கேன். அவ்வளவுதான், நம்ம முடிச்சோட்டேங்க போங்க. நான் இருக்கேன், நீ இருக்கல. சரத்திற்கு பயம் வேணும். ஓகே மச்சான். நம்மளுமே 5 வருஷம் ஆயிடுச்சு யூடியூப் சேனல் வந்து. 300 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். நிறைய நெகட்டிவான விஷயங்கள் என்னை சுற்றி இருக்கிறதுனால அது வீட்டில் இருக்கவங்களையும் அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா இது நம்ம ஒரு நாள் 2 நாளாக பண்ணல, 5 வருஷமா பண்ணிருக்கோம். இந்த பயம்லாம் மனசுக்குள்ள வரதுனால நமக்கு எதாவது ஆயிடுமோ, இந்த விஷயம் நம்மளை கொண்டுருமோ, நம்ம நிம்மதியை கெடுத்துருமோ, டிப்ரெஷன் ஆக்கிடுமோ அப்படின்னு 1008 கேள்விகள் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல. பசங்க நல்லா ரத்தம் வருது, எழுந்துறியா? பார்க்க ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும் அல்டிமேட் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். திருப்பு முனைகள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் விளையாடுறதுக்கு கிரவுண்டு கிடைக்கிறதே பெருசு. அப்படி இருக்கும்போது நமக்கு இவ்வளோ பெரிய கிரவுண்டு கிடைச்சிருக்கு. அதில் போயிட்டு எனக்கு இந்த கிரவுண்டு சரியில்லை, இந்த கிரவுண்டில் நிறைய முள் இருக்குது, கல் இருக்குது, என்னாலாம் விளையாட முடியாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கிரவுண்டு கிடைச்சதே பெரிய விஷயம். அதில் முள் இருந்தாலும் சரி, கல் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, இறங்கி விளையாடி தான் ஆகணும். அதுதான் என்னுடைய பாலிசி. ஒரு நாள் நம்ம படமும் இதே ஸ்கிரீன்ல ஓடும். நம்ம நடிச்சிருக்க ஃபர்ஸ்ட் படத்தோட டைட்டில் ரிவீல் வீடியோ இப்போ வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சு முடிச்சிட்டோம். பரவாயில்லடா, நம்ம வந்து ஒரு கல்லா இருந்தோம், இப்போ ஒரு சிலையா நம்மளே செதுக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம 2ஆவதா ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறோம். நான் டைரக்ட் பண்ண போறேன். ஒரே வாரம் தான். சார்லி சார்லி டூ யூ லைக் மீ? யாருக்கு நம்மள பிடிச்சிருக்கு? பேக்கே பிடிக்கல. ஒரு 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. ஒண்ணுமே இல்லாம இருந்த என்ன இப்போ இங்க எடுத்துட்டு போயிட்டு நிக்க வச்சிருக்கீங்க. உங்களோட இந்த அன்பு தான் என்ன இவ்வளவு தூரத்துக்கு தொடர்ந்து ஓட வைக்குது. எந்த விதமான ஜட்மெண்ட் இல்லாம ஒரு பியூர் லவ் எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு எதாவது ஆயிடுமோ, சேஃபாரு அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே தான் நான் வீடியோஸ் பண்றேன். நீங்க வந்து எனக்காக வீடியோ பாக்குறீங்க. என் கண்டென்ட்டையும் தாண்டி நான் சரத்காக பாக்குறேன், சரத்தோட எஃபர்ட்காக பாக்குறேன். அதனால தான் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். அதுக்கு வந்து நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கெல்லாம் நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேன். ஐ லவ் யூ so much. Love you so much guys. ரொம்ப சூப்பரான பர்சன். அவரோட ஒரு ஜென்யூன் கேரக்டரா இருக்கட்டும். இந்த டைம்ல ஒன்று ஹாப்பியா என் ஒய்ஃப் சைட்ல இருந்து எனக்கு அன்பு, ஆதரவு, அரவணைப்பு, சப்போர்ட் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஹாப்பி பர்த்டே சிம்பிள் சரத்தண்ணா. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சரத்தண்ணா. Now you are entering into the 31st year of your life. நீங்க நல்லா இருக்கணும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிறைய தங்கச்சிங்க இந்த மாதிரி அளவு கடந்து அன்பை செலுத்துறீங்க. அண்ணன் கைமாறா ரிட்டர்ன் என்ன செய்ய போறேன்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை என்டர்டெய்னிங்கா வச்சுப்பேன். உங்களை சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்றேன் என்னோட வீடியோஸ் மூலியமா. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். லைன் வந்து அப்படியே நமக்கு செட் ஆகிற மாதிரியே தோணும்.